பணி நிரந்தரம் கோரி போராட்டத்திற்கு புறப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பணி நிரந்தரம் கோரி பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் ஆக என்று படித்த துண்டு சீட்டு தொலைந்து விட்டதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? பணி நிரந்தரம் கோரி சென்னையின் பல்வேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பல்வேறு மண்டபங்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பணி நிரந்தரம் கோரி கைது செய்யப்பட்டிருக்க ஆசிரியர் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். 2021 தேர்தலின் போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் ஆட்சி அமைந்ததும் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கையை திமுக நிறைவேற்றும் ஆக என்று படித்து துண்டு சீட்டு தொலைந்து விட்டதா ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சிறை நிரப்பும் போராட்டம் செய்யும் அளவிற்கு பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த திமுக அரசு தள்ளியிருப்பது வெட்கக்கேடு. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட போதே அரசு மருத்துவமனைகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் இது ஸ்டாலின் மாடல் அரசு அல்லவா? வழக்கம் போல கடந்து சென்றதன் விளைவே இந்த சம்பவம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கைது செய்யப்பட்டிருக்கும் பகுதி நேர ஆசிரியர்கள் எந்தவித சட்ட நடவடிக்கையும் இன்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவரை தாக்கிய நபர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.